ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நம்பிக்கையோடு நாம் கடவுளிடம் கேட்போம். கட்டாயமாக நம் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், உங்களிடம் கேட்பவர்களுக்கு மனம் கொணாமல் கொடுங்கள். உங்கள் உடலிலே எவ்வாறு வலிகளும் வேதனைகளும் இருக்கிறதோ அப்படித்தான் மற்றவருடைய உடலிலும் இருக்கும். அதனால் மற்றவருடைய அன்பு செய்யுங்கள். சிறையில் இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது நீங்களும் சிறையில் இருப்பதாகவே எண்ணி அவர்களுக்காக உதவி செய்யுங்கள். நீங்கள் கடவுளுக்கு உண்மையானவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவர் துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் வாக்குறுதியில நிலைத்து நிற்பார். ஆனால் நாம் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கிற அன்பிலும் நாம் மற்றவர்கள் மீது கண்டிருக்கிற கரிசனையும் தான் கடவுளை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற உங்களுடைய குருக்கள் மீது நீங்கள் கனிவோடு இருங்கள். அவரிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவானை நாம் சிந்திக்கின்ற பொழுது கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை நாம் சிந்தித்து ஆக வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசினாலே இலவச இணைப்பாக இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோடிதான் இந்த திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இயேசுவும் திருமுழுக்கு யோவானையும் ஒன்றோடு ஒன்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் இருவருடைய வாழ்விலே ஒரே நிகழ்வுகள் சென்றிருக்கும். இவர் பிறந்ததும் ஒன்று போலவே, இவர் இறந்ததும் இவர் இறந்ததும் ஒன்று போலவே. ஏனென்றால் இவர் இறக்கின்ற பொழுது ஏரோது மனக்கலக்கம் அடைவான். இயேசு கிறிஸ்து இறக்கின்ற பொழுது பிலாத்து மனக்கலக்கம் அடைவான். ஏனென்றால் இவர்களை நேர்மையாளர்கள், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் மக்களுடைய தூண்டுதலால், இங்கே ஏரோதியாவுடைய தூண்டுதலால் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார். இங்கே மக்களுடைய மத போதகர்களுடைய, பரிசேயர்கள் சதுசேயருடைய போதனையால் இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார். இப்படி இருவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஒன்றே ஒன்றுதான். கடவுளுக்காக நாம் பணி செய்கின்ற பொழுது, கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற அந்த பணியை நாம் நிறைவு செய்கின்ற பொழுது தடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த நேர்கோட்டில் நாம் செல்ல வேண்டும். வளைந்து நெளிந்து செல்வோமானால் நாம் பாதையை மறந்து விடுவோம், நாம் யார் என்பதை மறந்து விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவானும் தங்களுக்கு கடவுள் குறித்த எல்லைக்குள்ளே சென்றார்கள், இறையாட்சியை பரப்பினார்கள், இறைவனுக்காக இன்னுயிரும் துறந்தார்கள். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது ஆதாம் ஆண்டவருக்குரியவராக இருந்த பொழுதும் ஏவாள் பாம்பால் ஏமாற்றப்பட்டு ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு ஆதாம் பாவம் செய்தார். இங்கே ஏரோது திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய அடியார், அவர் நேர்மையாளர், உண்மையாளர் தெரிந்து அவருக்கு பயந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்தான். ஆனால் ஏரோதியாவுடைய சூழ்ச்சியினால் இங்கே அவன் கொல்லப்படுகிறான். பிரியமானவர்களே, எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்பவர்கள், அவருடைய பாதையில நடப்பவர்களை சாத்தான் எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு மனதை மாற்ற முடியுமோ அதை முயற்சி செய்வான். இங்கே நம்முடைய வாழ்விலும் இதுதான் நிகழும். நம்முடைய வாழ்விலே பல ஏரியதக்கள் இருப்பார்கள். நாம் கடவுளுக்குரியவராக வாழ்ந்தாலும் நம் மனதை மாற்றுவதற்காக, நம் மனதை குழப்புவதற்காக அந்த ஏரோதியாக்கள் வழியாக சாத்தான் நம்மை புடமிட்டு பார்ப்பான். இன்றைய காலகட்டங்களிலே அதிலிருந்து நாம் தப்பித்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை உங்களதாக்கி கொள்ளுங்கள். அனைவரையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நினையுங்கள். ஒருவர் ரோட்டிலே அடிபட்டு கிடக்கிறார் என்றால் எனக்கு என்ன என்று நாம் கடந்து போகின்ற பொழுது நாளை அது நமக்கு நடக்கின்ற பொழுது இன்னொருவர் கடந்துதான் போவார். ஒருவர் இல்லை என்று உங்களிடம் கேட்கின்ற பொழுது நீங்கள் அவரை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, நீங்கள் ஆலயத்திலே சென்று கடவுளிடம் கையெழுந்துகின்ற பொழுது அவர் உங்களை உதாசீனப்படுத்துவார். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும். நான் இன்னொருவனை ஏமாற்றி விட்டேன் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இன்னொருடம் ஏமாறுவீர்கள். அது இதைவிட மிகவும் பெரிதாக இருக்கும். அதனால் இருக்கின்ற வரை இறைவனுக்கு உண்மையாகவும்
இருப்பவர்கள் அனைவரையுமே இறைவனாகவும் பார்க்கின்ற வரத்தை நம் கடவுளிடம் கேட்போம். அப்படி கேட்போமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார், நம்மை வழிநடத்துவார். அவர் அன்பிலே நாம் தொடர்ந்து நடைபயில முடியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு இறைவனுக்காக வாழ வேண்டிய வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.